அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று புதினம் தெரியுமோ என்ற உதயன் பச்சையின் விடயம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது சமூக வலைத்தளங்களில் எங்கும் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா பற்றியது. இங்கே 1000 சரிவிலைகள் இருந்தாலும் புலம்பெயர் உறவுகளிடம் இருந்து உதவிகள் பெற்று வழங்குவதில் ஒரு உறவு பாலமாக எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இருந்தார் என்பது இங்கு மறுப்பதற்கில்லை. சில சந்தர்ப்பங்களில் அவர் வரம்பு மீறியுள்ளார். அவை கண்டிக்கப்பட வேண்டியவை. இங்கேயும் அந்த உதவிகளும் யூடியூபர் குறித்தே புதினம் அமைகிறது. வாருங்கள், புதினத்துக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? எங்கட ஆக்கள் அந்த காலத்திலேயே இடக்கை கொடுக்கிறது விலக்கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி வச்சிருக்கிறான். ஆனால் இப்போ என்னடா வேண்டால் இடக்கை கொடுக்கிறது விலக்கைக்கு மட்டுமில்லை, அங்கால நிற்கிற அல்லக்கை நொல்லக்கைக்கு எல்லாம் தெரிய கொடுத்தால்தான் அவர் வள்ளல். காதம் வச்ச மாதிரி கொடுத்தால் அது இப்போ பெசன் இல்லை. எல்லாருக்கும் முன்னால் காசு கொடுத்தவருக்கு குளிர் காய்ச்சல் வார மாதிரி ஐஸ் வச்சு கதைச்சு அதை படமோ வீடியோவோ எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்கில் போட்டு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு தனிப்ப கூடுதலான ஆட்கள் உதவி செய்யணும். வழித்தேங்காயை எடுத்து திருப்பிள்ளையாருக்கு அடிக்கிற மாதிரி வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசை வாங்கி அதை இஞ்ச உள்ள ஆட்களுக்கு கொடுத்து திரிஞ்ச ஒரு யூடியூபர் என்ற உண்மை முகம் வெளியில் வந்திருக்கு. அதுவும் அவரை எடுத்து போட்ட வீடியோவிலேயே அவர் தான் ஆரண்டு காட்டியிருக்கிறார். ஒருத்தரின் அனுமதி இல்லாமல் போட்டோ வீடியோ எடுக்கிறது புல, சட்டப்படியும் அது குற்றம். அப்படி இருந்தும் வீடியோவில் வந்து கெஞ்சி அழுதாத்தான் வெளிநாட்டு ஆக்கள் காசு தெரிவினம் என்றதுக்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொம்பளை பிள்ளையை வீடியோவில் முகம் காட்டச் சொல்லி ஆக்கினைப்படுத்துறதும் அந்த பிள்ளையை பேசுகிறதும் நக்கல் அடிக்கிறதும் அந்த வீடியோவில் இருக்கு. அதை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாரும் அதில் வார யூடியூப்புக்காரரை வெட்டோனும் கொள்ளோனும் என்று துடிக்கினான். அந்த வீடியோவை பார்த்தா யாருக்கு மாத்திரம் வரத்தான் செய்யும். திறந்த வீட்டுக்கு நாய் ஊந்த மாதிரி உதவி கேட்டவை என்ற வீட்டுக்குள்ளே கண்டபடி உலாத்துறதும், பொம்பளை பிள்ளை உள்ள அறைக்குள்ள கேட்டு கேள்வி இல்லாமல் போகிறதும், அந்த பிள்ளையை பார்த்து யாரையும் லவ் பண்ணுறியோ என்றதும், வீடியோ முகம் காட்டாமல் இருக்க இவா என்ன ஐஸ்வர்யா ராயோ என்று உருவ கேள்வி கேட்கிறதும், அந்த யூடியூபர் ஒரு மிருகம் மாதிரி தான் நடந்திருக்கிறார். உண்மையில் அவருக்கு எதிராக பொம்பளை பிள்ளைகள் என்ற பிரச்சனைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தர்மார் பொது அமைப்புக்காரர் எல்லாரும் ஏதும் நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி இப்படி எல்லாரும் தொடங்கி விடுவினர். அந்த யூடியூப்புக்காரர் இப்படி வெளிநாட்டுக்காரர் என்ற காசை வாங்கி கன பேருக்கு உதவி செய்திருக்கிறார் தான். அதை ஒருத்தரும் இல்லை என்றேல, எல்லாம் லாபத்தோடு தான். அப்படி உதவி செய்கிற வீடியோ போட்டாத்தான் அவர் என்ற சேனலை ஆயிரக்கணக்கான ஆட்கள் பார்ப்பினோம். அப்படி கன பேர் பார்த்தாத்தான் அவருக்கு காசு கொட்டும். அதை விட வெளிநாட்டுக்காரர் தார காசுலையும் வெட்டு கொத்துகள் நடக்கும். அப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் தன் வயிற்றை வளர்க்கிறதுக்காக அடுத்தவை என்ற பசியை காட்டி இவரும் பிச்சை தான் எடுக்கிறார். ஆனால் அதை வெளியில் காட்டாமல் தான் ஏதோ பாரி வள்ளல் என்ற வாரிசு என்ற நினைப்பில் மிதந்திருக்கிறார். கஷ்டப்பட்ட ஆட்களை கண்டபடி பேசுகிறதும் அவையை நக்கல் அடிக்கிறதும் ரெண்டு வீடியோக்கள் போட்டு ஆள் எடுத்திருக்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் போட்ட வீடியோவே அவருக்கு ஆப்பா போட்டது. நன்றி. உதயன் பச்சி.